பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 11/12/2025 மிக முக்கியமாக வியாழக்கிழமை 67வது நாள் 68வது எபிசோடு நிகழ்வுகள். முக்கிய நிகழ்வுகளாக வந்து கடல் பாட்டே பாடிட்டு இருக்கிற சுபிக்ஷாவை போய் கடலில் போகிறது போல் ஸ்விம்மிங் பூலில் போனால் ஸ்விம்மிங் பூலில் தண்ணியும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸு சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி கடல் பாட்டே பாடுது, காதலாக ரணமாயிடுச்சு அப்படின்னு ஒரு காமெடி கேஸ் ஒன்று. அடுத்து சீரியஸ் கேஸ் வந்து அரோரா வந்து யார் நம்ம பார்வதி மேலே வச்ச பிராது. அதுதான் இன்றைக்கி வந்து முக்கிய நிகழ்வுகளாக இருந்தது. ஆனால் நடுவில் வந்து நம்ம சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றிட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்னு திவ்யா மீது பழி சுமத்திய விஷயங்கள். இதுதான் இன்றைக்கி நடந்த முக்கிய நிகழ்வுகள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். காலையில் எழுந்ததுமே வந்து பாட்டு பாடுவாங்க சுபிக்ஷா. அதனாலே வந்து காண்டாயி இந்த எப்ஜே என்ன பண்ணுவாப்புலன்னா சக்குன்னு பாடினதுமே அந்த பொண்ணு வந்து ஏழை ஏழை ஏழைன்னும். எப்போ பார்த்தாலும் ஏழை ஏழைன்ட்டு டம்முன்னு சாலை தூக்கி அது மூஞ்சில் போட்டு நம்ம சபரியும் விக்ரமும் தூக்கின்னு போவாங்க. டக்குன்னு வந்து வினோத்தும் சேர்ந்துருவாரு, எப்ஜேயும் சேர்ந்துருவாரு. எப்போ பார்த்தாலும் இதே ஏழை 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 கடலுக்கு ஒரு வாரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுவுமே போடுவாங்க. அது நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு. அதன் பிறகு வந்து சொல்லுங்க, விக்ரம் இவங்களோட கேஸ் தான். ஆமாம், முடியும் பொழுதே டக்குன்னு பார்த்தா அடுத்து இவங்களோட எதுக்கு இந்த அது கேஸுக்கான லீடு கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த இதுக்கு தாங்க இந்த கேஸ் அப்படின்ற. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா விக்ரமும் ரொம்ப சூப்பராக பண்ணார். காதில் வந்து அதுக்கு வந்து யார் எப்ஜேவும் வினோத் தான் ஜட்ஜு அந்த கேஸுக்கு. இவர் என்ன பண்ணுவார், இங்கே பாருங்கள் காதில் இருந்து ரத்தம் ஒழிஞ்சு ஆனால் இந்த பாட்டு பாடி இந்த பொண்ணு காதல் ரத்தம் ஒழிஞ்சு இது போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். போஸ்ட்மார்ட்டம் இல்லையா, அது பிளட் சாம்பிள் அனுப்பணும். ஏன்னா அவரும் ஜட்ஜ் இல்லை, அவர் ஏதாவது ஒன்று சொல்லணும். ஆனால் அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், பிளட் சாம்பிள் அனுப்புங்க, இந்த மாதிரி வந்து எப்ஜேக்கு தெரியும். இவர் தான் அவசர அவசரமாக அவங்க எல்லாத்தையும் இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் அனுப்பணும். எதோ போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறது. அதே மாதிரி அவர் சொன்னதும் நல்லா இருக்கும். ஏன்ப்பா நாங்கள் வேணா இந்த பக்கம் டேபிளை திருப்பிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்புறம் இவங்க இந்த சொல்வதெல்லாம் உண்மை அந்த மாதிரி ஏதோ கேட்கறதுக்கு வருவாங்க. அதுக்கும் ஏதோ ஒரு கலாய்ப்பாரு வினோத். நல்லாவே இருந்தது. ஓகேவா? ஸோ சுபிக்ஷாவுக்கு ஆனால் வந்து தீர்ப்பு சுபிக்ஷாவுக்கு சாதகமாக தான். அது ஃபன்னுக்காக பண்ணதுதான். இந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணுதுன்னும் போது அது கண்டிப்பா இது வந்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் தான். இது வந்து நக்கல் விடுற மாதிரியான ஒரு விஷயமா இது எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி. இல்லை, நடுவில் ரொம்ப நல்லா இருந்தது என்னன்னா, கமருதீன் வந்து அவங்க பாடும்போது வழி போகிற மாதிரி பண்ணுவாரா. உடனே வினோத் சொல்லுவார், சார் இவர் வழி போகிற மாதிரி இருக்கும், பொண்ணுங்க பக்கத்துலேயும் தூக்கி அவர் பையன்கிட்ட போடுங்க வழி போக வராது. உடனேவே அது வந்து இப்போ எனக்கு தெரியல இதே தான். ஆனால் இந்த டைலாக் வினோத் சொல்லும்போது ஒன்றுமே தெரியாது நமக்கு. பாரு உடனே சொல்லுவாங்க, ஆமாம் சார் அவர் பெண்கள் பக்கத்துலேருந்து அவர் ஆண்கள் பக்கத்துக்கு காமிச்சிட்டு அவர் சரியாயிடுவார். ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஆனால் இயல்பு என்னன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம கிட்ட வந்து ஒரு லவ் கண்டென்ட் வந்து அரோரா அளவு ஃபேன்ஸ் நம்மளுக்கு இல்லைன்றதும் தெரியும். அப்போ அரோராவுக்கு டஃப் கொடுக்கணும்னா அரோராவுக்கு பிடிச்ச ஒரு ஆளை என் பக்கம் இழுக்கிறது. அந்த ஆள் வந்து நம்ம மங்குனி அமைச்சர்ன்ற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, அது இன்னும் ஹாப்பி. அதனாலே அது வந்து ஒரு ப்ரைடுமாங்க. அது பாரு, நீலாம் ஒரு ஆளுன்ற நீ வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாலும் என் கூட சுற்றிட்டு இருக்கான், நீ என்ன சொன்னாலும் என் கூட சுத்தாம பாரு. அதுதான் வந்து பாருவோட சந்தோஷமே. இல்லை அதில் ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கு ஜாக்கி, அவங்களுக்கு கொஞ்சம் ரியாலிட்டின்னு தெரியுது. ஏன்னா சாண்ட்ரா வந்து சொல்லுவாங்க, அவனை நீ வக்கீலா போட்டதுக்கு பதிலா அவனை நீ வந்து உனக்கு வந்து சார்பா பேச வச்சிருந்தீங்கன்னா, அதாவது சாட்சியா வச்சிருந்தீங்கன்னா வேற லெவல்ல பாயிண்ட் அள்ளி இருக்கலாம்லாம் பேசுவாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க, அவன் முதல்ல கூப்பிட்டு இருந்தா அவ பின்னாடி ஓடி இருப்பான் இவன் அப்படின்வாங்க. அதேதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ரியாலிட்டி வந்து இந்த பக்கம் அவர் அங்க பேசுறாரு, அவ்வளவு பேசுறாரு. டக்குன்னு பாத்ரூம் கிட்ட வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. யார்கிட்ட? அரோராவை. அவங்க கேட்பாங்க, என்னடா நல்லா தெரிஞ்சவனை பத்தினா, நான் ஒரு வக்கீலா இருந்து அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க தான் சிரிச்சுட்டு ஒரு ஹகு கொடுத்து தெரிஞ்சிச்சு உன்னை பத்தி அப்படின்னு. அந்த மாதிரிதான் அவருக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியுது. இன்னொன்னு, இன்னைக்கு கேஸ்லயே அவங்க கேஸ்லயே கூட பாரை பத்தி அசிங்கசியமெல்லாம் என்கிட்ட சொன்னாப்புல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னாங்க. அவரு என்ன பத்தி அசிங்கமா பேசிருக்கதா சொல்றாங்க. அவங்கள பத்தி கழுவி ஊத்துனதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சரியா? ஸோ இன்னொன்னு, இன்னைக்கு வந்து பாரு வந்து பங்கமாகி இருக்கலாம். இது எல்லாருடைய எத்திக்ஸ் இருக்குல்ல, அதுல தான் அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எந்த எத்திக்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இரும்பு குறியீடா சி, இரும்புறாடா சி,
ஆபாச குறியீடு அது இதுன்னு எதாவது ஒன்றாலும் அவங்க சொல்லுவாங்க. யார் பேரை கெடுக்கிறதுக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. நேற்று அது மாதிரி தான் ஹென்ஸ் ப்ரூவ்டு ஆடினாங்க. அந்த பையன் அழகாக சொல்லிட்டான், நீ தான் மைக்கம் மூடிட்டு என்னென்னோ பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போடும். டப்புன்னு ஆஃப் ஆனாங்க. சமமக்கம் வாங்கினாங்க. ஆக்சுவலாக இதில் என்னன்னா இந்த சாண்ட்ரா என்னங்க இப்படி அப்படியே போய் பாருகிட்ட, ஏன்னா பாறை தான் எதிர்த்து பண்ண போறோன்னு வந்தாங்க. பாருகிட்டே உழுந்து பாருகிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பாருக்கு வந்து ஏங்க இன்னைக்கு கனியும் சாண்ட்ராவும் இருக்கிறாங்க. நான் அப்படியே போறேன். அப்படியே கனியும் சாண்ட்ராவும் வந்து ஜட்ஜஸா இருக்கிறாங்க. தீர்ப்பு வந்து எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்ப இதுல வந்து அவங்களுக்கு சாதகமா, அதாவது பார்வதிக்கு சாதகமா வந்து சாண்ட்ரா கொடுத்து ஏகப்பட்ட மட்டும் நான் லைவ் பார்த்தேங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதை கனி சொல்லுவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இல்ல இதுக்கு சாட்சி இல்ல, அது இல்ல இது இல்லன்னு இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லங்க இன்னைக்கு நான் அந்த கேஸ் நடக்கும்போதே ஒரு வார்த்தை பிடிச்சுப்பாங்க ஜாக்கி. ஒரு மாதிரி பேச என்ன ஒரு மாதிரி பாக்குறதுன்னா நான் என்ன ஒரு மாதிரி பார்த்தேன், இன்னும் ஒரு மாதிரி பார்த்தேன், அது வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்தேன், ஒரு மாதிரி பண்ணாங்க, என்னுடைய கம்மு அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்துன்னு வருவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேரை வாழ்க்கையில வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, கணம் கோட்டால் அவர்களே இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த வக்கரம் விற்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லும் போதே அவர் வந்து தடுத்தாரு. எல்லாத்தோட நீ கணம் கொட்டார் அவர்களை வந்து வக்கீலா வந்து இவரு சொல்லுவார் நினைக்கிறேன், வினோத் சொல்லுவார் நினைக்கிறேன். அது மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு இவர். ஆக்சுவலா கணம்னா இந்த கணம் வெயிட் கணம் அது வந்து எப்படி என்ன சொல்லலான்னு அதே மாதிரி கடுமையாக வந்து பார்வதியும் சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே அவர் வந்து கண்டிப்பாருன்னு வச்சுக்காங்களேன். ஸோ நல்லா வாதாடி நல்லா வரும்போது அந்த தீர்ப்பை வந்து அவங்களுக்கு சாதகமாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. மக்கள் மன்றத்துக்கு போகும்போது அது பாஸ் ஆகிடும். அது நல்லா தெரியும், ஏன்னா அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும். நேற்று பாஸ் ஆன உடனே பாருங்க குரூப்பிசம் ஏமா, அதாவது குரூப்பிசம் நீ சொல்லு. முதல்ல கனி குரூப் தான் குரூப்பிசம். இப்ப வியன்னாவும் அங்க குரூப்பிசம்ல வந்துட்டாங்களா, சுபிக்ஷா குரூப்பிசம்ல வந்துட்டாங்களா, எல்லாரும் எப்படி குரூப்பிசம்ல வருவாங்க, திவ்யா குரூப்பிசம்ல வந்துட்டாங்களா. அப்ப என்ன வீடே குரூப்பிசம்ல இருக்கு, உங்களை மட்டும் தனியா விட்டுருக்காங்க. எல்லாத்தோட ரொம்ப கொடுமையானது இந்த சாண்ட்ரா போய் கனிக்கு ஊர்நாயம் பேசுற மாதிரி பார்வதியும் ரம்யா ஜோவும் உட்கார்ந்து இருப்பாங்க. ரம்யா ஜோ அந்த இடத்துல போய் இந்த திவ்யா அவகிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது அவகிட்ட நான் எப்படி பேசுறது, அவ வந்து கிளம்புனதுமே வந்து இந்த பெட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா, அப்ப நீ காத்திருந்த தானே, அதுக்கு முன்னாடியே வந்து என்ன சாண்ட்ரா வந்து தான் போவாங்கன்னு சொன்னா, அப்போ உடனே மாறிட்டியா? அவரே போயிட்டாரு. அவர் எங்க போயிட்டாரு அதுதான் எனக்கு தெரியவே இல்லை. ஏங்க அவங்க வந்து பிளைண்டா வந்து அவர் மட்டும் தான் உலகமா வாழறாங்க, அதான் பிரச்சனை. ஆனா அதுக்காக நீங்க சட்டையை போட்டு சுத்தன்றதுலாம் வந்து இந்த கையிலே வச்சுன்னு இருக்காங்க. ஆமா, ஏங்க இன்னைக்கு சட்டையை போட்டு சமைப்பாங்க அவங்க. அந்த கட்டம் போட்ட சட்டை இருக்குல்ல, அந்த கட்டம் போட்ட சட்டையை போட்டுனே சமைப்பாங்க அவங்க. நைட்டு இதுக்கு முத நாள் நைட்டுக்கு என்ன மேடம் இருக்கலாம், மேபி இருக்கலாம். திவ்யா கிட்ட பேசுறேன்ட்டு அப்படின்ற மாதிரியும் பண்றதுக்கு வாய்ப்பு யாருக்கும் தெரியும். ஓகே, ஆனால் நைட்டு வந்து அவங்க முத நாள் நைட்டு வந்து இதுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க கேமரா கிட்ட, நீ ஷேவ் பண்ணிட்டியா, துணி துவைக்க போட்டியா, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்களா, ஸோ இது நீ வந்து ஷேவ் டே அந்த மாதிரிலாம் ரொம்ப டீப்பாக. இந்த மின்சாரம் யான்டைன்னு ஒரு பையன் வந்து பொண்ணு பார்க்க வருவான் தெரியுமா, அப்படின்னு கஜோல் இவன் கூடியா அப்படின்ற மாதிரி யோன்டைன் அப்படின்னு நல்லா சோடப்பட்டி கண்ணாடி போட்டு அந்த மாதிரி இவங்க பேசுவாங்க. அதில் என்ன நம்ம பார்த்துட்டு விஷயம், நம்ம கூட ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டோம். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அதீத அன்பு இருக்குது, அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ராமாவே மிஞ்சற மாதிரி இருக்குது. அதுதான் மேட்டர். அவரு எங்கே போயிட்டாருங்க, ரைட்டு பிரிஞ்சுட்டீங்க, அது வந்து ஒரு இருக்கலாம், அப்பப்போ எங்கே ஓரமாக உட்காரலாம். ஆனால் ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு அந்த சட்டையே மடியில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த சட்டையே போட்டுக்கிட்டு என்ன நிறுவ வரீங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து அவரை தான் டிபெண்ட்டாக இருக்காங்க. அதாவது அன்கண்டிஷனலான லவ்னு கூட வச்சுக்கோங்களேன் சொல்லிட்டு. ஆனா ஒரு இப்படி சொல்றாங்கல்ல, இப்போ அன்கண்டிஷனல் லவ், அவர் தான் டிபெண்டன்ட் எல்லாம் இருக்குல்ல. டக்குன்னு இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, அவங்க ரெண்டு முத நாள் வந்து திவ்யா தான் வந்து அவரும் திவ்யாவும் பழகினதுனால தான் அவர் போயிருப்பாரோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து திவ்யா அவர் பேசிட்டுமே இவங்க விட்டு நகர்ந்து போனாங்க. இதெல்லாம் எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? என்ன இந்த மனோரமா வந்து ஜும் டக்குன்னு வர மாதிரி இந்த இது என்னது சிவராத்திரிக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரியா வந்து இவங்க சொல்லி கொடுத்து வெளியே போன மாதிரி இருக்கு. எனக்கு புரியல. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஒண்ணு ஏங்க அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க முதல்ல வந்து இல்ல அவங்க பழகினதே தப்புன்னு சொல்லுங்க. ஆனா இவங்க பழகட்டும் நான் வெளியில இருந்தேன் அப்படின்னா என்ன நீங்க மீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலையே. அவர் ரொம்ப பாத்துட்டா, நானும் அவரு நாங்க என்ன பைத்தியமா, என்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னு புரியல. பக்கத்துல வந்து படுக்க போறது அவரு பாத்துக்காங்கன்னு சொல்லிட்டு போனாருங்க. என் பொண்டாட்டிய பாத்துக்காங்கன்னு அவர் சொல்லிட்டு போனாரு. இருங்க, நீங்க வெளியில இந்த பழக்கம் அவங்க வச்சிருந்து நீங்க வந்து சந்தேகப்பட்ட கூட ஒரு நியாயம் இருக்கு. மால்ல பார்த்தாங்களான்னாங்க, எப்படி நானே இங்க இருக்கிற எங்க படத்துக்கு போன நீ ஏதோ ஒன்று கேட்கலாம். 65 கேமரா இருக்கு. மால்ல பார்த்தாங்களா?
அந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு வந்திருக்கே ஜாக்கி. இப்போ நம்ம என்ன பண்றது? நீங்க அந்த மாதிரி இல்லை மேடம். ஆனா ஒண்ணு அப்படி விரல கையில வச்சு இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி நீங்க அப்படி நீங்க இல்ல. அந்த மாதிரி கிடையாது மேடம். யாராவது கொளுத்தி விடுவாங்க, அதெல்லாம் பற்றி நம்பாதீங்க. ஓகே, சரி வாங்க. ஸோ என்னன்னா இவங்க முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆனால் அவர் மேலே அதீதமான காதல் இருக்கிறதுன்றது மறுக்கலை. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு புள்ள பிறந்திருக்கு, அந்த ஸ்ட்ரகிள்ஸு அதெல்லாம் நம்மளால் புரிய முடியும். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த மேட்டிமைத்தனம் இருக்குல்ல, அதுவும் எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசுறது. அந்த மேட்டிமைத்தனம் எங்க தெரியுமா வெளிப்பட்டது ஜாக்கி? சாரி, ப்ளீஸ். மைக்கு போடலை கனி. அவங்க வந்து என்ன பண்ணணும், போய் சாரி கேட்க சொல்லிட்டு அவங்கள பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லுவார் அமித். அவங்க என்ன பண்ணுவாங்க, மைக்கு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சுக்குவா அப்படின்னு கேட்டு பாத்ரூம்ல சாண்ட்ரா நின்றுட்டு இருப்பாங்க. ஏதோ மேக்கப் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஜாக்கி. இவங்க போயிட்டு சாண்ட்ரா, நான் தான் சாண்ட்ரா, அப்படியே நிப்பாங்க கண்ணாடி பார்த்து. சாண்ட்ரா, நான் வந்து மைக்கு போடல, ஐ எம் சாரி. உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, இவ்வளவு பேசுவாங்க, உங்க ஃபேமிலியை நீங்க இப்படி ஒரு லவ் பண்றதை என்னால நான் பாக்குறேன். அவ்வளோ லவ் வந்து என்ன நான் யார்கிட்டயுமே பார்த்ததில்ல, அது உங்ககிட்ட இருக்கிற பெரிய விஷயம். கண்ணாடியை பார்த்தவங்க கண்ணாடி பார்த்தவங்க அதுதாங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஆளுலாம் கிடையாதுங்க. நான் என்ன சொல்றேங்க, நான் இப்ப சொல்றேன், இந்த வார்த்தைக்கு அப்புறம் நான் சொல்றேன், உங்க அதீத காதலை நம்ம புரிஞ்சுதான் நம்ம சொல்றோம். நீங்க ஸ்பெஷல் வீடியோ போட்டோம், இவ்வளவு வந்து காதல் இருக்கு. ஆனா இன்னொருத்தவங்க காதலோ இல்லை மரியாதையோ என்ன, நீங்கள் வந்து காலில் போடுற செருப்பு மாதிரி அதை யூஸ் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. கைட்டி அடிப்பார் அவர் பேர் என்ன, கமருதீன். ஏங்க அவங்க 2 டைட்டில் வின்னர் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்க நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வேற சார் அவங்களுக்கு வேற லெவல்ல ஃபேன்ஸ் இருக்கு. அவங்க ஏதாவது அழுதாலே இங்க எல்லாம் கதறாங்க நிறைய பேர். பாருங்க, கனியை பேர்பட்ட நல்ல உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது, சமையல் பண்ணுவாங்க அப்படின்ற என்னென்னோ பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருத்தவங்க ஏங்க பேசிக்குங்க, பாரு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு ஜெயிச்சுட்டு வரத கூட வந்து அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க எப்படிங்க அப்படி இருக்கீங்க? இதாங்க கேள்வி. நீங்க ஏங்க இவங்களுக்கு ஃபயர்லாம் விட்டாங்க நம்ம. ஆமா, இதுல கனியே வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க ஜாக்கி. ஒண்ணு என்னன்னா, அடுத்த தடவை நான் மைக்கே போடலனா கூட அவங்க கிட்ட நான் போய் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். இது என்ன நீங்க அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? எனக்கு புரியவே இல்லையே. இது ஒண்ணு ஜாக்கி. அதே மாதிரி சமையல் கட்டுல நீங்க சண்டைங்க. ஆமா, சமையல் கட்டுல காலையில என்ன செய்வாங்க, இருக்கிறத ரீஹீட் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. ரீஹீட் பண்றதெல்லாம் ஒரு விஷயமா? அப்ப அவங்க மத்தியானம் சமைக்கிட்டோன்னு உடனே டப்புன்னு ஒரு குழம்பு வச்சிருவாங்களாம். இப்ப எப்படி வருது அது? அதுதான் இல்ல எனக்கு அதுதாங்க. ஏங்க இன்னொன்னு இருக்கு, முத நாள் செஞ்ச சமையல் எக்ஸ்ட்ரா போச்சு, அதை சூடு பண்ணி கொடுத்தா சமைக்கிறதா? இல்ல அதை விட ஜாக்கி நான் என்ன கேக்குறேன், அதை கேட்கறதுக்கு கனி வராங்கன்னா, ரம்யா நீயே பேசு, என்னால பேச முடியாது. அது ஒண்ணும் இல்ல, ஏத்தி விட்டது பக்கத்துல பாரு வெளியில. அதுதான் சொல்றேனே, இவங்களுக்கு வந்து இதுல அந்த மேட்டுமைத்தனம் எங்க வருதுன்னா, கொஞ்சம் கலர் கம்மியா, கொஞ்சம் 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 இதுவா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கன்னா இவங்களுக்கு அப்படியே வந்து தொக்கா தூக்கி வைக்கிறது. இது என்ன நியாயம்னு கேட்கறேன். எனக்கு அதான் புரியல. அப்ப விஜேஎஸ் நிலைமையில என்ன ஆகுதோ தெரியலையே. அவரு இது டாப் ஹோஸ்ட் அவர் ஆக்சுவலி அங்க இது இல்ல, அங்க இல்ல, அது அந்த ரீச்சுக்கு போயிடணும். இவங்க இன்னும் வந்து வீட்டு வேலைக்காரங்க மாதிரி, நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க கிட்ட வந்து பேசினேன், நீங்க இன்னும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீயே சொல்லு ரம்யா, நீ ஏன் ஏதாவது சொல்லு. ரம்யா உடனே கேட்பாங்க, தோசை ஊத்துறது அப்ப வேலையில தோசை, அவங்க அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, தோசை ஊத்துறது நான் கூட செய்யறேன், சூடு பண்ணி கொடுக்கணும், எல்லாரும் செய்வோம். கிச்சன் டீம்ல 6 பேர் இருக்கும், பிரிச்சுக்கிட்டதே என்ன, காலையில அவங்க டிஃபன் பண்ணுவாங்க, நான் லஞ்ச் பண்ணேன். காலையில எதுவுமே பண்ணாததுக்கு நீங்க மத்தியானம் லஞ்ச் பண்ண நான் ஏன் பண்ணணும்னு கேட்பாங்க. எனக்கு இந்த அமித்துக்கு சம்டைம்ஸ் என்னன்னா, அவர் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அவரு ரொம்ப நல்லவனா இருந்தா இது வந்து தகுதி இழப்புன்னு சொன்னால அது அதுக்கு மேல. அது என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ட்ராஷ்ல இருக்கிற குப்பையை எடுத்துட்டீங்கன்னா திரும்ப ட்ராஷுக்கு நீங்க அந்த திரும்ப கவர் போடணும். இந்த பாரு என்ன பண்றாங்கன்னா, அந்த ட்ராஷ்ல இருக்கிற குப்பையை எடுத்து கட்டி வச்சாச்சு. இதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தா திவ்யா வந்து யாருமே அந்த ட்ராஷை எடுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், குப்பை தான் நான் எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லும்போது வேணும்னே அதை எடுத்து கட்டி வச்சுட்டு ட்ராஷில் வந்து கவர் மாற்றவே இல்லை. இப்போ எல்லாரும் அதை யூஸ் பண்ணிட்டு அதில் வெறுமனே கவரே இல்லாமல் போடும்போது கையை விட்டு தானே எடுத்தாகணும். ஆமாம், அதுதான் வந்து திவ்யா கத்துவாங்க. யார் இது மாதிரி பண்ணுது, நான் பண்ணவானே சொல்கிறேன், திரும்ப யார் இதை பண்ணுறது? இப்போ பாரு, நான் எல்லாத்தையும் கையை விட்டு நான் எடுக்கணும் போது அது வந்து யார் பண்ணதுன்றத வந்து யாரோ சொல்லுவாங்க, அது ரம்யாவோ சுபிக்ஷாவோ பார்த்துருவாங்க, பாருதான் அதை பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்க. யாரு அமித்துக்கு தெரியும். யாருன்னு கேட்கும்போது அமித் சொல்லவே மாட்டார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாருகிட்ட அவர் ரொம்ப பம்மரா இருங்க. உங்க பேச்செல்லாம் இவரு அப்படி, நான் என்ன சொல்ல வரேன்னா இதை கேட்டுக்கங்க, நீங்க பேசுறவங்க நான் பேசிதான் பண்றாரு. என்னங்க நீங்க இதுக்கு விக்ரம் எவ்வளவு பரவாயில்லங்க,
ஸ்ட்ரெயிட்டா ஷூட் அவுட்டா வந்து டப்புன்னு பேசுறாரு. எஃப்ஜே பரவாயில்ல ஜாக்கி. ஏங்க அதை விட கொடுமைங்க. இப்போ யாருன்னு கேட்டால் சொல்லவே மாட்டாங்க. இப்போ பாருன்னு அதுக்கப்புறம் வந்து யார் இதை செஞ்சதுன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இதை செஞ்சாங்களே, இதை செஞ்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இந்த செஞ்சதுக்கப்புறம் இப்போ கை உள்ளா விட்டு எடுக்கிறது யார் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்போ பாரு சொல்லுவோம், ஒரு ஹெல்ப் பண்ண நான் அந்த ஹெல்ப்பை பாராட்டலை. அவங்க சொல்லுவாங்க, நீ கவர் போடுறதா பிரச்சனையே இல்லை, நீ கவர் போடாம நீ எதுக்கு, அதை யாரும் சொல்ல முடியாதுங்க. அமித் கம்முன்னு இருப்பாருங்க, அமித் மறைப்பாருங்க. அதை இந்த மாதிரி அவர் இருந்தாருன்னா என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. அவங்க கை விட்டு எடுக்கிறாங்க, அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் நீங்க ஒரு இடத்துல வந்து அது எப்படி சொல்றது, சரி அதுதான் இல்ல நீங்க லூசரா இருக்க கூடாது ஜாக்கி. அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யலன்னு பொழுது திரும்பவும் வந்து அவங்க சொன்னதே தான் ஒத்துக்குவாரு. அப்ப ஒரு தடவை மோட கிளீன் பண்ணுவீங்க, அப்புறம் பெருக்கிடுவீங்க. இது எவனுமே வந்து என் வீட்டு பாலை அதுதான் நீங்க வந்து இவங்க உள்ளார கனி சொல்லுவாங்க, எனக்கு பால் இல்ல காப்பி இல்ல, அது அந்த வேலையை மோட ரெண்டாவது தொடக்கிறதுக்கு முடியாதுன்னு. நான் இன்னுமே பேசுவேன் என்னன்னா, இவருங்க எந்த இடத்துல வினோத் தவறிக்கிட்டே இருக்காருங்கிறது அந்த இடம் தான். இவரு போய் நியாயம் பேசுவாருங்க. அவரு அவங்க வந்து எவ்வளவுதான் பண்ண முடியும் இவரு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இவரு யாரு நீங்க, எல்லாருக்குமான பால் எல்லாருடைய முட்டையும் போயிட்டு இருக்கு, இவரு வந்து அங்க போய் சப்போர்ட் பண்ணிட்டு. நான் தான் சொன்னேன், வினோத்தினுடைய அழிவு இந்த கம்ருதீனை வந்து தூக்கி பிடிக்கிறதுலையும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுலையும் இருக்கு. ஈஸியா இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு, ஈஸியா தூக்கி வச்சிருவாங்க அவங்க எல்லாம். இதுல அப்படி பெருக்க சொன்னப்புறம் கூட கம்ருதீன் தான் போய் பெருக்குவாரு. இவங்க ஏங்க அதுக்கு தாங்க வச்சிருக்காங்க. வெளியில வந்த கலையரசன் 30ஆம் நாளே சொல்லிட்டாரு, ஒரு தாட்டியான ஒரு ஆளு வச்சுக்கணும் அப்படின்றதான் வச்சிருக்காங்கன்றது வெளிப்படையா சொன்னாருங்க. அவங்க அப்படிதான். இவரு இன்னொன்னு வெளியே வந்து போய் வீடியோவை பார்த்தாலும் இவர் வந்து தொடப்பத்தை இவர் வந்து இவர்கிட்ட இவரு யாரு பேருன்னு அமித் அப்படின்ட்டு போவாரு. ஏன்னா நீங்க 2 பேரும் மைக்க போட்டு பேசி இருக்கிறவனுக்கு வந்து காப்பியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து புடி வச்சிட்டு இருக்காங்க. கூட ஏன் தெரியுங்களா கொடுக்கல, இன்னுமே பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு இன்னைக்கு இவங்க சொல்லுவாங்க, லதாஜிக்கா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து வேலை செய்ய மாட்டீங்க. அப்ப இவரு சொல்லுவார், விக்கலுக்கரம் சொல்லுவார், ஒரு வேலையை நீங்க வந்து 1க்கு 2 செஞ்சுட்டு பாருங்க பாஸ், நான் வந்து எவ்வளவு ஒபீடியண்டா இருக்கேன்னு நீங்க சொன்னாதாங்க அவர் மனம் இறங்குவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவன் கடை மயிராண்டி மொமெண்ட்ல தான் இருப்பாங்க. அது உண்மைங்க. அதை வந்து அதை விட ஜாக்கி தோத்து போயிடுவாங்க. கேஸ் தோத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அது லைவ்ல தான் வந்து அது ஒண்ணு கணங்க. இவரும் பேசிட்டு இருப்பாங்க, யாரு விக்ரமும் அவர் பேர் என்ன வினோதா அமிதா பாரும் பேசிட்டு இருப்பாங்க. பாரு அப்படின்னு ஒரு பிக் பாஸ் வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. அவங்க அவர் ஏதோ பேசிட்டு போறாரு, நம்மளுக்கு என்னன்ற மாதிரி இருப்பாங்க அவங்க. இப்போ வினயா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் லதாஜிக்கா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூலையும் மீறிக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் பெருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன பண்ணுவார், எங்களுடைய ஐட்டம்ஸ் தான் முதல்ல தூக்கின்னு போவார். மேக்கப் ஐட்டம் என்ன தூக்கின்னு போவார்னே தெரியாது. உங்களால் நாங்கள் இன்னும் சஃபர் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படி பாருங்க. லதாஜிக்காலாம் பேசணும் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஆமா, கடைசி வரையும் இப்படிதான் பேசுவாங்க. வேலை செய்யணும் பாருங்க. நாங்க அதுதாங்க இவனுக்கு இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு என் பால் முட்டையெல்லாம் தூக்கி உங்களுக்கு வெக்கமா இல்ல, முதல்ல அதெல்லாம் செய்ய, நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு உட்காரணும்ல. அது அர்ச்சனா வெளியில செய்யல, சூப்பரா செய்யல. என் பிரஷ் அது வந்து என்ன மாதிரி மூவ் தெரியுமா, அது என் பிரஷ் எனக்கு வர்ற பேடு எட்டுன்னு வந்து நீ கொடுக்கலன்னா உள்ளார வரமாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க. அவங்க விசித்திராவும் அலண்டு எல்லாம் பிரஷ் வரும். அதுக்கு அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா மாயா வர மாட்டாங்க. பூர்ணிமா தான் வருவாங்க, ஆக்சுவலி வந்து கொடுப்பாங்க. அதுதான் செக்மேட்டு. இந்த செக்மேட்டே உங்களுக்கு வைக்க தெரியல, கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. தலைவர் வந்து போய் நீ ஒருவேளை இதை பண்ணு, அதன் பிறகு வந்து இந்த இடம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடு, பாத்ரூம் க்ளீன் பண்ணு. நான் அன்றைக்கே ஒத்துக்கும் போதே நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எல்லா வேலையும் எங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னேன்ல, இப்போ நீங்கள் அதே தானே செய்கிறீங்கன்னு. அதுதான் நீங்கள் செய்கிறேன்னு அது செய்யறன்னு போது செய்யணும்ல, செய்ய மாட்டாங்க அவங்க. அப்போ அதில் சொல்லுவாங்க, எனக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் செய்வோம். அப்போ எப்போ முடியுமோ வேலை அதிகமாக இருந்ததுன்னா நாங்கள் செய்ய மாட்டோம்னா, அப்போ வேலை இருந்ததுன்னா இதெல்லாம் யார் செய்யறது? அப்புறம் அதுக்கு தானே ஒத்துக்கிட்டீங்க. அதுதான் அவங்களோட இதுல நான் அதை தான் சொல்வேன், பிக் பாஸ் கிட்ட இருக்கு ஜாக்கி கண்ட்ரோல். நீங்க கண்ட்ரோல், நான் ஒண்ணுமே இல்ல, இந்த வீட்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், பாருக்கு மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏங்க அது என்னன்னு தெரியல, புடுங்கிட்டு நீங்க அவங்கள வந்து கேள்வி கேட்காம, யாருமே கேள்வி கேட்காம, இது எப்படி கரெக்டா? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போலான்னு இருந்தாங்க. இந்த பிக் பாஸ் எங்க தெரியுமா தோத்து போச்சு? எல்லாருமே நீங்க வட மாநிலம் மாதிரி இந்த மாநிலம் கிடையாது. வட மாநிலம் மாதிரி நீங்க இங்க வச்சுக்கிட்டு நீங்க கேமை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டுலாம் போக முடியாது. இங்க இருக்கிற தமிழர்களுடைய மென்டாலிட்டி, நீங்க எவ்வளவு தூபம் போட்டாலும் எவ்வளவுதான் போட்டாலும்
இந்த வேற்றுமையில் ஒற்றுமையில் இங்கே ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அதனால வந்தாட வாழ வைக்கிட்டு இந்த பிக் பாஸில் இத்தனை மொழியிலேருந்து வர்றவங்களாம் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கூட அது அப்படி போயிட்டுருக்கு. அதனால தான் இங்கே அவனுக்கு வேலை இருக்குது, அவனுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த நோக்கி ஓடும்போது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கறதில்ல. பெரிய விஷயமா வரும்போது நிச்சயமாக நிற்பான். அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் பண்ணால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துலேருந்து மொழிப்போர் தியாகிகள்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது இந்த மண்ணுக்கு. ஏதோ ஒரு வகையில் விக்ரம் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கும் போது அசீம் ஜெயிச்சாருங்க. அந்த சீசனோட நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னா ஒரு எத்திக்கலாகவே ஒருத்தவங்க இருக்கும்போது அன்எத்திக்கலாக எல்லாத்தையுமே ரூலை மீறி ஒருத்தவர் ஜெயிக்கிறாருன்னும் போது அதை மக்களால் ஏற்றுக்க முடியலை. எப்பயுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மண்ணுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, இந்த மண்ணுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது தாட் ப்ராசஸ் வேல்யூ எல்லாம் ஒன்று கலந்தது தான் இந்த தாட்டு எல்லாமே. அங்கே இந்த மாதிரியான அது என்ன ஒன்றாலும் அதுக்கான காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா அதுலேருந்து இந்த பிக் பாஸுக்கு இறங்குமாகும். 6வது சீசன் அது 7வது சீசன் இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாதவருக்கு வந்து இப்போ ஒரு பெரிய அநியாயம் பண்ணாங்க. பெரிய அநியாயம் அது எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் அது 24 hours எல்லாத்தையும் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியாவது நீங்கள் காமிக்கிறது தான். ஒரு நிமிஷத்தையும் ஒரு விஷயத்தையும் பண்ணி அந்த அளவுக்கு வந்து பண்ணாங்க. இவர் நம்ம தலைவரே வந்து பிறந்த நாளுக்கு வந்து இதை மூடி வச்சாரு. அந்த மாதிரியான வெறுப்புகளை வந்து அவர் சம்பாதிச்சாரு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் 8வது சீசன் அப்படியே அதான் அந்த இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் என்ன ஒன்றாலும் சொல்லலாம். ஆனால் அதன் பிறகு பெரிய இறங்கு முகத்தை இந்த சீசன் இந்த ஷோ வந்து சந்திச்சிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த சீல் ஏதோ ஒன்று வந்து தண்ணியில் விட்டுருவா இவ என்ன சொன்னீங்களே ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட் ஒன்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்னதான் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தாலும் ஒன்னும் தெரிஞ்சிரும். வச்சு ஒரே மெதிச்சுப்பா அந்த நேரத்துல தண்ணியில எங்க வந்து எது படுதோ யாரு கண்டா அது வேற. கை கால் மூஞ்சி எதுப்பட்டாலும் அப்படியே மிதிதான் இந்த இடத்துல. அந்த மாதிரிதான் வந்து தோணும். இதுதான் மனித இயல்பு இல்லையா? நீங்க என்ன உணர்த்துறீங்க? நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்துல. நீங்க எனக்கு இன்னைக்கு பிடிச்சதே வந்து என்னன்னா அட்லீஸ்ட் மக்கள் மன்றமா சேர்ந்து அரோராவுக்கு தீர்ப்பு கொடுத்தது. ஏன்னா நீங்க டக்குன்னு வந்து இவங்க ஒரு தீர்ப்பு அவங்க ஒரு தீர்ப்பு எழுதினோடனே அந்த தீர்ப்புலயே இவங்க சொல்லுவாங்க, எல்லா இடங்கள்லையுமே தெரியுது. ஏங்க ரம்யா வந்து சொல்லிட்டாங்க, சாட்சியே சொல்லுவாங்க, அவங்க வெளியில போகணுன்றத சொன்னாங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வீட்டில் சாட்சி சொல்லுவாங்க. ஆனாலப்பட்ட ஜட்ஜி வக்கீலா இருக்கிறவரே வந்து அவங்களுக்கு மேல கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டாங்கன்னு இவங்க கேட்கறதே என்னன்னா, நல்லா கேளுங்க ஜாக்கி, இது அப்படியே பேசிட்டோம் நிறைய விஷயம். என்னங்க அப்படியே தாங்க பேசுங்க, நீங்க வேற எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க வாங்க நீங்க பார்க்காதவங்களுக்கான. ஐயோ நீங்க அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, இவர் கேட்பார், விக்ரம் கேட்பார், அவங்க தான் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைங்கிறத இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. என்னது பொட்டானிக்கல் கார்டன் ஆச்சு, பொட்டானிக்கல் ரிலேஷன்ஷிப், அது பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்வாங்க. பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடணும். ஓப்பன் ரிலேஷன் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதை பற்றி நம்ம போடணும். இந்த பிளாட்டானிக் ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னா காமம் தவிர்த்து ரொமான்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ரொமான்டிக் ஃபீலே இல்லைன்றதான் அதோட விஷயம். அவர் சொல்லுவார் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஆமா சார், ஆனாலும் ஃபேமிலின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இவங்க நிஜமாலுமே சொல்கிறேன் எல்லாமே வக்கரமாக தான் இவங்களுக்கு தோணுது ஜாக்கி. அது இல்லைன்னு சொல்லி ஃபேமிலின்னு சொன்னாங்க சார், அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அந்த ஒரு மாதிரியை வந்து நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அவர் வந்து நீங்க அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அது எப்படி ஒரு மாதிரி பார்க்கலாம், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்பாருங்க அவரு. விக்ரமும் மன்னிப்பு கேட்பாரு அவரு. அதுதான் இப்ப இந்த இடத்துலதான் அரோரா வந்து அந்த கேஸ்லயே ஆபாச குறியீடுன்னு எடுத்துருந்தா பிரச்சனையே கிடையாது, ஈஸியா உட்கார வச்சிருக்கலாம். ஆனா அதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு, அதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லணும்னா ஈஸியா நீ பைத்தியனா நானும் பைத்தியமான்றதான் அரோராவுடைய ஸ்டாண்டு. தட்ஸ் இட். ஆனா இன்னைக்கு ஜெஸ்ஸி மாதிரியே இருந்தாங்க ஜாக்கி, இந்த புடவை கட்டிட்டு நல்லா இருந்தாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி வெளியில வந்து யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டு யார் யாரெல்லாம் இதுன்றத வந்து கமருதீன்லாம் பேசிட்டு இருந்தாரு. இவரு வந்து நம்ம வினோத் கூட சொன்னாரு, முத பொண்டாட்டி வந்து எனக்கு வந்து அரோரா, 2வது பொண்டாட்டி வந்து ரம்யா, 3வது பொண்டாட்டின் போது அவங்க பொண்டாட்டி பாக்கியமே ஏதோ போல இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாங்க, அரோராவே சொல்லுவாங்க, இவர் 2 குட்டி போட்டாரு, இல்லன்னா நானே எனக்கு இவர் காதலனா இருந்திருப்பாரு, இப்ப நோ அப்படின்ற மாதிரி சொன்னது இல்ல. அது இன்னொரு சீன் ஒண்ணுங்க, சமயக்கட்டுல எல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது எஃப்ஜே இவங்க அனாதையா, ஆமா எஃப்ஜே இவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு இவங்க ஆதிரை இல்லைங்க, ஆதிரையும் அரோராவும் பேசிட்டு இருப்பாங்க. எஃப்ஜே அங்கதான் வந்து நிற்பாரு. அவங்க ஏதோ அனாதையே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, யார் நம்மளுக்குன்னு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க.
இவர் இன்னொரு என்ன பண்ணுவார், எஃப்ஜே நேராக போவார், ஆதிரியை பின்னாடி இருந்து கட்டி பிடிப்பார். நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு காலத்தில் கொண்டாடணும்னு ஒருத்தன் இருக்கான்ல, அந்த கொண்டாடினவன் வந்து ஏதோ ஒரு வகையில் நகர்ந்து போயிட்டான்னா திரும்ப வந்து அவன் கொண்டாடுறப்ப அது வந்து பூரிப்புருங்க. அது ஆம்பளை, நான் வந்து இங்கே வந்து ஆம்பளை பொம்பளை 2 பேருமே சொல்கிறேன். பொம்பளை வந்து பேசினாலும் உடம்புலாம் குளு குளுன்னு இருக்கும். அதே நேரத்தில் ஆம்பளை போய் பேசினாலும் அச்சே கை சனியனை என்னென்ன பண்ணி வச்சிருக்க வந்து பின்னாடி வந்து கட்டி சொல்லணுமா இல்லையா? ஒரு நாம் கேவாஸ் அப்படின்வாங்க, அவ்வளோதான். நேற்று வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஏன் அழற, எதுக்கு அழணும்? அதுதான் என்னவோ ஒரு விஷயம் அந்த நேரத்துக்கு பரபரப்புக்கு ஏதோ ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருக்கீங்க, அது மைண்டில் வந்திருக்கு, போயிருக்குது, எல்லாம் ஓகே. உங்களுக்கு அதை வந்து வெளியில் இருக்கிற ப்ரெஷருக்கு அதை சரி பண்ணணும் வந்தீங்க. ஆனால் அதை வந்து அவர் அசால்ட்டாக பண்ணிட்டாரு. அதுதான் இப்போ அரோரா கிட்ட போவார். அரோரா சொல்லாங்க, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணதாலும் எனக்கு இருக்கணும், உன்னால் முடியுமா அப்படின்னும் போது இவங்க நம்பாத நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவானுங்க. அது சொல்லிட்டு அரோரா சொல்லுவாங்க, எனக்கான 2 இருக்கு, பரவாயில்லையா, ஒன்று போயிடுச்சு, ஒன்று இங்கே இருக்கு அப்படின்வாங்க. எனக்கு அரோரா சொல்லும் போதும் நல்லா இருக்கு. விக்ரம் இதில் எனக்கு இந்த பேசும்பொழுதே இந்த கேஸ் விஷயமா விக்ரம் அழகாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவார். இவங்க வந்து படிக்கும்போது கேஸ் ஷீட்டை படிக்கும்போது ஐயோ மனசில் இருக்கலாம் சொல்லிட்டாங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ள சொல்லுவார். கேமரா மட்டும்தான் இருந்து மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்களா சொல்லுவாங்க. வெளியில் போகணும் அப்படின்றதான் அவங்களுடைய அரோரா வெளியே போகணுன்றதான் அவங்களுடைய ஆசை. அதை சொன்னதையும் உள்ள சொல்லுவார். எனக்கு என்னன்னா எதுக்கு இந்த விஷயத்த இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா, நல்ல வேளை அந்த நேரத்தில் வந்து அவங்க இல்லை பாரு எஃப்ஜே கிட்டே எனக்கு 2 இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்வாங்க. கடவுளே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தான் இந்த கேசஸ் ஹிஸ்ட்ரிலாம் நடந்தது. ஆமாம் சார், அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். இப்படி மாற்றி அப்படி மாற்றி இப்படி எப்படி வேலை பஞ்சா பறக்கல. கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு சன்னல் தெரிச்சிருச்சு, தேகம் லேசா சூடாச்சு, சுட்டு விரல் தொட்டு புட்டா வேர்வ வரும் முத்து முத்தா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா, பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா, கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு சன்னல் தெரிச்சிருச்சு. பூலங்கள்ல இருந்து இந்த பாட்டுங்க தெரியும் மேடம். நீங்க எனக்கு அதை விட கையில சுட்டுருச்சுன்னா ஹீட் பாய்ஸ் தானே வரும், எப்படி வேர்வை வரும்? கையில சுட்டுச்சா ரம்யாவுக்கு இது ரம்யான்ற பாருங்க, அதான் இப்போ கையில இது கையில பர்ன். அதுதான் சொன்னேன், ஹீட் பர்ன் ஆனால் தானே இதில் இன்னும் வேர்வை பூத்திடுச்சுங்கிறாங்க கையில். ஐயோ உங்களுக்கு சொல்லி சரி விடுங்க, வேணாம். சரி, என்ன விஷயம் என்னங்க மேடம், இந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும். பூ விலங்கு இவர் வந்து பயங்கர கோவக்காரு. நான் தான் சொன்னேன் முன்னாடிலாம் ஒரு கற்பனையில் ஒரு குடும்பம் எல்லாமே எல்லாரும் கூடயும் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னும்போது அது ரொம்ப சுகமாக இருக்கும். ஆக்சுவலி யார் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, நம்ம வாழலாம். எப்போனும் நம்மளை எந்த மயிரானே அந்த கேள்வி மயிரும் கேட்க முடியாது. அப்படியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துருக்கேன் நிறைய பேர் கூட. ஓகே, அப்போ வந்து இந்த படத்தில் வந்து என்னென்னா, இந்த ஒரு கோவமாக போகும்போது குயிலி தான் அவங்க ஹீரோயின். அது என்ன பண்ணுவாங்க, அவர் கத்தி எடுத்துன்னு போவார், அந்த கத்தியை எடுத்து டப்புன்னு கீழே தரையில் கீறிட்டு போயிடுவாங்க. இதை தாண்டி நீ போகக்கூடாதுன்ட்டு அவங்க போயிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அங்கேயே உட்காந்துருப்பாருங்க. மறுநாள் தண்ணி பிடிக்க வரும்போதுலேயே அங்கே தான் உட்காந்துருப்பாரு அவரு. எனக்கும் இதே மாதிரி தாங்க ஒருத்தவங்க உட்காந்து 4 மணி நேரம் தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்காக தான் நான் பாருங்க இப்போ டிபெண்டாக கூட்டின்னு வரல. குயில் என்ன பண்ணாங்க அங்கே, அதுதான் மேட்ரு. 4 மணி நேரம் உட்காந்துருக்குன்னு அது என்ன சொல்லுது, இப்போ இருக்கிற மாதிரி இந்த கேமராஸ்லாம் கூட இல்லை. அப்போ நம்ம வந்து செக்கும் பண்ண முடியாது. ஏதோ சொன்ன கருத்தை வச்சு ஏதோ கடைசியில் இங்கே வந்து நிற்க வேண்டியதாகிடுச்சு. 10 வருஷம் உங்களுக்கு டைம் இருந்தது ஜாக்கி. இல்லையே, முடியலையே என்ன பண்ணுறியா தெரியலையா, இருந்ததுன்னா பரவாயில்லையே. இப்போ சாத்தின்னு கமெண்ட் படிக்கிறது கேளுங்க. சாத்திண்டு கமெண்ட் படிக்கிறேன் நீங்கள் கமெண்ட் படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுஜாதா அவர்களுடைய கமெண்ட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இந்த எஃப்ஜே மேலே ஆதிரிக்கு என்ன பிரச்சனைன்ற இதில் போட்டிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பாஸ் வந்து என்னுடைய ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவர் நிறைய நேரங்கள் எனக்காக நின்று இருக்காரு. அதுவும் முக்கியமாக என்னன்னா, இவங்களுக்கு எமர்ஜென்சி டெலிவரின்னு பொழுது நைட்டு 2 மணி வரையும், விடிய காத்தால் 2 மணி வரைக்கும் டோக்கியோவில் வந்து இருந்து அவங்க பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து
அவங்களோட அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்டு தான் போனாரு. அவர் வந்து ஒரு சச் அ லாட் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு சர்ஜரிக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும், ஹெல்பிங் மீ என்னோட தாலியெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது அவங்க ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு அவர் பண்ணாரு. எனக்கு வந்து யாரையுமே வந்து பிரதர் அப்படின்லாம் கால் பண்ண வேண்டாம், பட் அவர் வந்து ஒரு மோர் தென் அ ஃப்ரெண்ட் எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்ல ஒரு பாண்டை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்ராட்ல வந்து இருந்துட்டு ஹக்கிங் சம்மன் இஸ் நாட் அ பிக் டீல் நவ், வேறஸ் ஐ வாஸ் அன்கம்ஃபர்டபுள் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வித் மென். அந்த மாதிரியான ஒரு ஆளாக நான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து எப்படி ஒருத்தவங்களுக்கு ஃபர்மாக கை கொடுக்கணுங்கிறத கூட சொல்லி கொடுத்தாரு. ஐ வாஸ் அ ப்ராஜெக்ட் ஹெட் வித் கான்வென்ட் ஸ்கூலிங், சச் ஸ்டிக்மா அண்ட் சோஷியல் கண்டிஷனிங் ஆர் இன்ஹெபிட்டிங் விமன் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சூப்பருங்க, சூப்பர். ரொம்ப நல்லா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரியான மண்டையில் புகுத்தின விஷயங்கள் இருக்குல்ல, அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதை உடச்சி நிற்கிறதும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஹஸ்பண்டும் பெரிய விஷயம். அதே மாதிரி டப்புன்னு எடுத்ததுமே அண்ணன்லாம் சொன்னாமல் அதை ஒரு இங்கே அந்த ஒரு பெரிய பழக்கம் இருக்காது. எல்லாத்துக்கும் அண்ணன் அப்படின்னு உடனே ஆரம்பிக்கிறது, அது வந்து ஒரு சேஃப்னு நினச்சிக்கிட்டீங்க. எஸ், அதனால தான் யாரோ பெத்த பொண்ணு எங்கேயோ இருந்து இவங்க எதாச்சும் சொன்னாங்க அண்ணா அப்படின்ட்டு. இல்லை சார் நான் அப்படி பார்க்கவே இல்லை. அது இது இப்போ நாங்கள் வந்து அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு காரணமே அக்காவுக்கு கஷ்டமாயிடுன்னு ஒருத்தனால அதுக்கு நிற்கிறதானது அது. ஏன்னா இயல்பை வந்து நீங்கள் எப்படி வந்து டக்குன்னு ஒரு போலித்தனமான ஒரு வார்த்தைகள் மூலமாக அதில் அந்த உறவை கட்டமைக்க முயற்சிக்கிறீங்க அப்படின்றதும், அப்படியான முயற்சியை தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப தெளிவாக இருங்க அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் வளர்ந்த முறை அப்படி தான், அதனால தான் இப்படி நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, டோக்கியோ மாதிரி ஒரு இடத்துக்கு போயும் உங்களால் வந்து மாற முடியல, ஆனால் தாலி அவுக்கிறதுக்கே நிறைய யோசிச்சிருக்கீங்கன்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு மரியாதை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் மேட்டர். அவர் அண்ணன் கிடையாது, ஆனால் ஒரு நல்ல நண்பர், அதுதான். தட்ஸ் ஆல். ப்ளீஸ். பாமா காமா, செல்வி ஆனந்த், ஃபாத்திமா போ, அமுதன் ஜிஜி, மகாலட்சுமி, பாமதி, ஜெயா யூசர், இவங்க எல்லாருமே லவ்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. அண்ட் சுனில் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாப்புல, நல்ல டாஸ்க்குகள் இல்லாதப்ப பழைய நினைவுகளை வந்து மிதப்படுத்தியே டாஸ்காக, ஆமா மிதப்படுத்தியே டாஸ்காக கொடுக்குறாங்க பிக் பாஸ்ல. ஆதிரை திரும்ப வந்தப்பறம் என்னதான் வந்து எஃப்ஜே வினோதோ எல்லாரையும் வந்து அட்ரஸ் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருந்தாங்க. கோர் டாஸ்க் வரும்பொழுது வேற ஏதாவது டாபிக் அவங்களால எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இதை தான் வந்து அவங்களே எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து பண்றது வந்து பிபி டீம் கொஞ்சம் நல்லா பிளானிங் வச்சிருக்கணும் அப்படின்னாங்க. மாரிஷன் அவர்களும் லவ்ஸ் கொடுத்திருந்தாரு. ஐஸ்வர்யா வந்து அவங்க மேல லேபிள் பண்ணதுதான் பிரச்சனை அப்படின்றத மென்ஷன் பண்ணி. உண்மைதான், அது உண்மைதான், அதுல மாற்றமே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், நான் யாருமே இல்லை அவங்க எங்க திரும்ப வரப்போறாங்க அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும்ல, அதுல பண்ணது அது. அந்த பெருமைக்கு இப்ப இவர் வந்து கண்ணுல இடிச்சிட்டார்ல, வேணே தான் பண்ணணும் ஒரு பெருமைக்கு சொல்றது அது. அதேதான். ஆனா அது எப்பேற்பட்ட விஷயமா மாறிச்சு, அதுதான் இந்த வீட்டுடைய இது ஆக்சுவலி. மகாலட்சுமி அடுத்த கமெண்ட், அவங்க இதுக்கு ஒரு நல்ல கருத்து போட்டிருந்தாங்க. அதாவது வந்து ஜாக்கி இந்த மாதிரி ஆதிரை வினோத்தை வந்து அட்டாக் பண்ண ரீசன் இன்னொன்னு காரணம் இருக்கு. ஜூஸ் டாஸ்க் நடந்தது பாத்தீங்களா, கியூசி டாஸ்க், அப்ப கால் எடுத்து அவங்க உதைக்கிற மாதிரி போவாங்க. அது வந்து வெளியில பயங்கரமா பிரச்சனையாச்சு. அந்த விஷயத்த வந்து மாத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டு கால் மேல கால் போட்டு திரும்ப உட்கார வருவாரு. யாரு வினோத் கால் மேல பத்தியா, இதுதான் என்ன ட்ரிகர் பண்ற விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா அதை அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க ரீசன்ட் டைம்ல கூட அப்படிங்கறதையும். உண்மை. பாரு லிமிட்ஸ் எல்லாமே எப்பவோ கிராஸ் பண்ணிட்டாங்க. மத்தவங்களை ஹர்ட் பண்றதுனால அமித் ஒர்க் வாஸ் ஆசம் as a judge அப்படிங்கறத குறிப்பிட்டு ரியலி குட். ஆனா நிறைய இடங்கள்ல கொஞ்சம் கடுமையா பேசணும், அது அவர் பேசவே மாட்டாரு. அதுதான் அவருக்கு விஷயம். நிறைய லவ் கொடுத்துருப்பாங்களா அதுக்கப்புறம். ஆமா, குமார், அமுதன், பொறுமையா குமார், அமுதன், தேவிகா, ரமணி, யுவராணி, குமார், அகைன் குமார் 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 குமாரே ஒரு 8 தடவை வந்திருக்காரு. இல்லங்க, அவர் அவ்வளவு கமெண்ட் போட்டுருக்காருங்க. ஆமா, ஃபுல்லா அதுக்கு அப்புறம் அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டே இருக்காரு அவர். ஆமா, 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10, இது வந்து இதுல அடக்கனது 14 15 16 டைமுக்கு மேல போட்டுருக்காரு ஜேகே. வெறும் லவ்வா கொடுத்து தள்ளி இருக்காரு. லவ். Thank you. அடுத்தது பாத்தீங்கன்னா ஈஸ்வரி ரமேஷ் இருக்காங்களே, அவங்க வந்து தேங்க்ஸ் ஐ என்ஜாய்ட் லாட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு திவ்யா சிவச்சந்திரன், ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணுறேன், நான் வந்து பிபி வாட்ச் பண்ணுறதே இல்லை, பட் உங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் 2 பேரும் வாட்ச் பண்ணுறது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறதையும், ஐ ஆல்வேஸ் ஃபீல் யூ ஆர் அன்பயஸ்ட் அண்ட் உங்களோட வியூ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூனாகவும் ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது, நீங்கள் ஒரு பெஸ்ட் பிபி ரிவ்யூவர் அப்படிங்கிறதையும், ஜாக்கி நீங்கள் வந்து அவங்க அப்பாவை வந்து ரிசம்பிள் பண்ணுறீங்களா பாடும் பொழுதும் சரி, என்ன வம்பிழுக்கும் பொழுதும் சரி, அதன் பிறகு வந்து அவங்க அதே மாதிரி சரி
பாடும்பொழுது அவங்க அப்பாவை ஞாபகப்படுத்துறீங்க. பட் என்ன வம்பிழுக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் யூஏல இருக்காங்களா, அவங்க பிள்ளைங்களோட பெங்களூர்ல இருக்காங்க போல இருக்கு. ஸோ அவரையும் ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க 2 பேரும் வந்து ஒரு வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டீங்க. பார்ட்னர் இன் கிச்சன். எனக்கு என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிறதே உங்களோட தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. வென்னவர் நான் வந்து தனியா இருக்கும்போதுலாம் உங்க வீடியோஸ் ப்ளே பண்ணி பண்றதை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு பெண்மணி பெயர் வேணாம், அவங்க சொன்னாங்க வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்களாம். என் வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு இப்போ கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஜாக்கி ஒரு நிமிஷம் இருங்களேன் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு பழகிட்டேன்றாங்க. ஓகே. வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஜாக்கி ஒரு நிமிஷம் இருங்களேன் கொரியர் வாங்கி டேய் அப்போ யோசிக்கிறாங்க அவங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளார இறங்கிறீங்கன்னு பாருங்க அப்படின்னாங்க அவங்க. சரி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி விர்ச்சுவலாக வந்து ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை சுவீகரித்து அதோட அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்றது அங்கே மேட்டர். ப்ளீஸ். அப்புறம் மெர்லின் வந்து ஹைப் பண்ணிட்டேங்கிறதையும் ரோசி தாமஸ் லவ் யூ கைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேலன் பெனட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருந்தாரு ஹாய் சொல்லிட்டு, நீங்கள் வந்து எல்லா ரிவ்யூஸும் ஸ்பெஷல் வீடியோஸும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து உங்கள் பிபி ரிவ்யூ வந்து பிபி 3லேருந்து பார்க்குறேன். ஈவன் நானுமே இப்போ என்னோட ஒய்ஃபுக்கு வந்து கிச்சனில் வந்து சாட்டர்டே சண்டேல ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் பை ஹெல்பிங் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டர்ஸோ ஒரு புது புது டிஷ்ஷஸோ செஞ்சு கொடுப்பேன். என்னோட ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுற காரணத்தினால அவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்குமா. அந்த நேரங்களில் வந்து 9 to 11 அதுவும் நைட்டு அந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு காஃபிலாம் செஞ்சு கொடுப்பேன். இது எல்லாமே உங்களுடைய தாட்ஸுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்தது. சனி ஞாயிறு கூடுமானவரை கிச்சன் லீவ் விடுங்க. சாட்டை தட்டை எடுத்துன்னு போய் கழுவி வைங்க. அந்த ஒரு தட்டு கழுவுறதா அப்படின்னு எல்லாம் தானே கழுவுறாங்க, அதில் ஒரு அப்படி இல்லை. ஒரு தட்டு கழுவும்போது 1 நிமிஷம் குறையுதுன்னு வச்சுக்காங்களா, ஒரு வேலை கம்மியாகுது. நான் வந்து முந்தா நாள் தான் வந்து நேற்று 25 சப்பாத்தி உருட்டினேன், முதுகுலாம் பின்னிடுச்சு. அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொம்பளை எவ்வளோ வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க. கூட்டு குடும்பத்தை வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து ஏன் அதை விரும்புறது இல்லைன்னா 24/7 அவன் சமையல்லேயே நிற்கணும். அதுவும் தோசைலாம் ஊற்றணும், பூரியெல்லாம் ஓடணும்னா யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் வேலைக்கும் போயிட்டு வந்து இந்த வேலையும் செய்யும்போது இது எவ்வளோ பெரிய கடுமையான விஷயம். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் சேனல் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு போது அதுவே எங்களுக்கான பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஈர விறகுல அடுப்பெரிச்சு ஊதி ஊதி நீ டிவி வந்து செத்து போன ஒரு பொம்பளை என்னை வந்து அப்படி தான் வளர்த்தா, கஷ்டப்பட்டு வளர்த்தா. ஸோ அதுக்கு ஒரு பதிவே இன்றைக்கி எழுதியிருந்தேன். இந்த கமெண்ட்டை வச்சு நம்ம போஸ்ட்டில் கூட, சேனல் போஸ்ட்டில் கூட அதை போட்டிருந்தேன், வாசிக்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி வேலன் பெனட். எஸ் ப்ளீஸ் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாமதி அவர்கள் வந்து குட் மார்னிங் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஹரிஸ் அஃபீஷியல் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது எபிசோட், லவ் யூ கைஸ் சொல்லியிருந்தாப்புல. ராஜி கார்த்திக்கும் ரொம்ப செம ஃபன் ரிவ்யூ அப்படிங்கிறதையும், லவ்லி சிங்கிங் ஃப்ரம் ஜாக்கியனா தேங்க்யூ போத் ஃபார் ஸ்ப்ரெடிங் சோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத, லவ் ஆல் யுவர் சேட்டை அண்ணா அண்ட் அன்னீஸ் கவுண்டராம், லவ் யூ போத்துங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கமெண்ட்டு அமுதன் அவர்கள்ட்டேருந்து அட் 3150 நான் பிக் பாஸ் கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஜாக்கி பார்த்தீங்களா சுதாவை பிபி சீசன் 2 ரிவ்யூவில் ஓரமாக 10 ரூபீஸ்க்கு சுவாக சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ இந்த சீசனில் என்னடான்னா டைரெக்டாக பிபி கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் இன்னும் மைக் 1 மைக் 2 மைக் 3 கட்டிக்கிட்டு அழுகிறீங்க. ஸோ சேட் சுதா மார்வலஸ் குட் க்ரோத் கீப் ராக்கிங் செல்லம்ஸ் லவ் யூ போத் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நன்றிகள். அண்ட் டேவிட் அவர்களும் ஒரே ஒரு விஷயம் தாங்க, பிரான்ஸ் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 வேளை சோறு இருக்குங்க. நான் வெயிட்டிங். பிரான்ஸ் வந்து அமுதன் வீட்டுக்கு போகிறோம். அவர் சொன்னார் நீங்கள் வாங்க ஜாக்கி, உங்களுக்கு சிறப்பு செய்யணும், சாப்பாடுலாம் அசத்தணும். அவர் வந்து ஒரு செஃப், அவர் அசத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். நன்றி. ஸோ டேவிட் அவர்கள் ஷைலஜா, விஜி வினோ, ஷர்மிளா நாராயணசுவாமி, முருகன், ஆர் பழனிசெல்வன், சாரி பன்னீர்செல்வம், ஓகே, அண்ட் திவ்யா, ரேணுகா, யுவன் கார்த்திக்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து குரோம்பை சுவாமிநாதன் சார், கீர்த்தி லக்ஷ்மன், ஜெயந்தா, இவங்க எல்லாருமே வந்து லவ்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்ரீவிகாத், ஓகே, அவர் வந்து ஆமாம் ஸ்ரீவிகாத் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரோரா வந்து நினச்சிருப்பாங்களாம் அலெக்சாண்டர் குதிரை பேர் கேளுங்க ப்ளீஸ், நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது எது இல்லைன்னா அந்த நீங்கள் கூட ஒரு படம் பார்த்ததே இல்லைல்ல, ராதா மோகனோட படம், அபிநய இது அபியுனானோ, அந்த படத்தில் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். என்னென்ன அலெக்சாண்டர் குதிரை பேர்லாம் படிச்சு வச்சுருந்தேங்க கேளுங்க ஏதாவது அப்படின்னு.
அந்த சீனை வந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தாரு. சூப்பர். அண்ட் ஒரு நிமிஷம், இது வேற காசை கொடுத்து வாங்கி ஏவிடிஆருங்கிறவர் வந்து பிபி கிரியேட்டிவ் ப்ரொடியூசரே பாரு கமருதீனை ஃபயர்னு எமோஜி போடுறாங்களாம். அந்த டீமே சூப்பராக 1 hour எடிட் பண்ணி பாரு வந்து ஏதோ விஷயங்கள் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. அண்ட் இன்னைக்கு இருந்து எஃப்ஜே ஆர்மியில் ஜாயின் பண்ணிட்டாராம் சிபி. ஓகே ஓகே ஏதாவது அதில் கமெண்ட்ஸ் விட்டுருக்கேன், நான் மட்டும் பார்த்துக்கிறேன். இல்லை, ஸோ இதுதான் அந்த கமெண்ட்டுகள். பப்புவோட கமெண்ட்டு, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா, இந்த சீசன் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கு முதல் காரணமே பார்வதி தானா. அவங்க வந்து ஹோல் சீசனோட எசன்ஸுமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை, பிபி அல்டிமேட் ஆரம்பிச்சா அதுல பார்வதி, மாயா, வனிதா, ஐஸ்வர்யா, காயத்ரி, ரகுராம், ஜூலி, மீரா முத்துன்னு போட்டா எப்படி இருக்கும்? அசீம் போட்டாலே இன்னும் சூப்பரா இருக்கும். அசீம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த விஷயத்தெல்லாம். அடுத்தது அதுக்கப்புறம் கார்த்திக் அவர்கள் ஹாய் அண்ணா அண்ணி சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் மாணிக்கம். சுந்தரமூர்த்தி அவர்கள் லவ் கொடுத்துருக்காரு. ஸ்பைடர்மேன் அவர்கள் வந்து லைக் கமெண்ட் போட்டாச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு நிமிஷங்கள், டெட் ஏஞ்சல் அவங்க வந்து என்னன்னா, இந்த விஜய் டிவி வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் பாருக்கும் கமுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து, பிகாஸ் தே வாண்ட் கண்டென்ட் ஈவன் இஃப் இட் இஸ் ரொம்ப நல்ல கண்டென்ட்டா இல்லைனா கூட அவங்க அதை வேணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் வந்து இது வச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபாத்திமா நிறைய சிம்பிள் சிரிச்சு வச்சிருந்தாங்க, லவ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரி ரமேஷ் வந்து ப்ளீஸ் ஒன்ஸ் மை நேம், அதான் அவங்க பேரை சொல்லி இருந்திருக்காங்க. ஈஸ்வரி ரமேஷ் நிறைய லவ்வும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரி ரமேஷ் மாரீஸ்வரன் அவர்கள் எப்பவும் போல லவ் கொடுத்துருக்காரு. சுனில் சர்மா வந்து அரோரா வந்து ஜட்ஜ் ஆகல, ஜட்ஜ் ஆனா நடுநிலையை மெயின்டைன் பண்ணல அந்த இதுல. ஆமா, அந்த இதுல வந்து அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, 2 பேருமா சேர்ந்து ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஜாக்கி. எனக்கு இப்போ டக்குன்னு கேஸ் ஞாபகம். சரி, விடுங்க வாங்க, டைம் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபாத்திமா வந்து ஐ திங்க் சம்படி இஸ் ஜெலஸ். இதுல ஜெலஸ் வேறயா ஃபாத்திமா? விடுங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அப்படியே வந்து மீனாட்சி, அப்படியே பாண்டிச்சேரி மீனாட்சி அவங்க வந்து ஒரு 71 பவுண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிலேட்டட் பர்த்டே விஷஸ். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கையும் எல்லாம் துணை நிற்கட்டும் மீனாட்சி. ரொம்ப சந்தோஷம். அதில் என்ன ஒரு பியூட்டின்னா, யாழினிக்கு அப்படின்ற மாதிரி அதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்னென்னா அதில் நிறைய வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொண்டாடணும் உங்கள் கண்ணுக்கு உங்கள் பார்வைக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ ஒரு டின்னர் போகிறோம், ஒரு ஹாப்பி மூமெண்ட் டின்னர். அதில் வந்து இப்போ என் கூட நம்ம கூட அதை பண்ண முடியல, ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதற்கான விஷயமா அதை வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அனுப்பிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னது வந்து ரியலி அது வந்து இட் மீன்ஸ் லாட், ரைட்? ஸோ அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நன்றி மீனாட்சி, தேங்க்யூ ஸோ மச். அது வந்து ஒரு பழைய நட்பு, பலகால நட்பு. அது எனக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யோசிப்பாங்க நிறைய பேர். முதல்ல தான் இப்போ பொண்ணுங்க ஃபோட்டோவிலேருந்து ஃபோட்டோவிலேருந்து வெக்கேஷன் போன ஃபோட்டோவிலேருந்து அதை வந்து ஷேர் பண்ண ஒரு யூடியூபர்னும் போது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய பேர். அதை எனக்கு தெரிஞ்சு முதல்ல உடைச்சது அவங்க தான். அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மீனாட்சி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் ஃபாத்திமாவுக்கு தான் ஜெலஸ் சொல்லிட்டாங்களா. ஸ்விஸ்நாதன் வந்து சொல்லியிருந்தார், பிக் பாஸ்க்கு உண்டான மரியாதை சீசன் 9 துன்ற கொஞ்சம் கூட இல்லாம போச்சு வெளியில் கூட அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. ஆனந்தி கோபி அவர்கள் லவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கதீர் அவர்கள் வந்து என்னன்னா, ஹாய் ஜாக்கி சார், பாரு வந்து அடம் பிடிச்சே அவங்க வந்து ஷீ இஸ் நாட் பிக்கிங் அப் எனி ரெஸ்பெக்டபிள் கேர்ள். அவங்க கமருதீனும் வந்து ரொம்ப ரிலேபிள் பர்சன் இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சத்யா மகேஸ்வரி அவர்கள் நிறைய ஹார்ட் கொடுத்துருந்தாங்க, லவ் கொடுத்துருந்தாங்க நமக்கு. நரேனி அவர்களோட கமெண்ட்டு, ஜஸ்ட் லவ் டு லிசன் டு யூ போத், மேக்கிங் பிபி டே 9 டெய்லி எபிசோட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணுறோமா. அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து நோ யூனிட்டி டு கோ அகேன்ஸ்ட் பாரு. அதுதான் வந்து அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஃபென்சஸ் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நர்மதா அவர்கள் வந்து ஃபீல் லைக் ஃப்ரெண்ட்ஸ் வித் லவ் போத் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் ஜெய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜாக்கி ஐ கெட் வாட் யூ மீன். பிரஜனோட ரியாக்ஷன் வந்து டிட் லுக் அ பிட் ஷோ ஆஃப் தான். லைக் ஹி வாண்டட் டு ப்ரூவ் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் விஜேஎஸ்க்குன்னு சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. த வே அவர் வந்து ஹக் பண்ணது மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. கேமராமேன் தான் ஜீனியஸ், கேமரா தான் ஜென்யூன் எமோஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறதையும், விஜேஎஸ் ஃபேஸும் வந்து ரொம்ப ஃபுல்லி மேட்சிங் த எனர்ஜி. தெர் வாஸ் டைனி ஸ்டிஃப்னஸ் தான் இருந்ததே தவிர்த்து இனஃப் அப்படிங்கிற
ஓகே ஸோ எனஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. பட் சாண்ட்ரா வந்து ஜஸ்ட் டூ மச். அண்ட் பாரு வந்து ஹானஸ்ட்டாக ரொம்ப ஒரு பியாண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும், ஹோப்ஃபுல்லி ஃப்ரீ டாஸ்கில் வந்து சம்மன் கம்ஸ் இன் அண்ட் கிவ்ஸ் அ த ரியாலிட்டி செக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி. முக்கியமாக கமருதீன் சைட்லேருந்து யாராவது வந்து சொல்லணும், இல்லை வேற வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்தவங்க கூட சொன்னால் கூட சிவானி அம்மா மாதிரி யாராவது உள்ள வந்தாங்கன்னா அங்கேயே நிற்க வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினாங்கன்னா சரியாயிடும். அதேதான். அண்ட் பிரிசில் அவர்கள் ஹாய் சொல்லியிருந்தாங்க, ஆதி அவர்களும் ஹாய் சொல்லியிருந்தாங்க, ஜெகநாத் அவர்களும் ஹாய் சொல்லி லவ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் பிரீத்தி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அண்ணா அண்ணி உங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணமே வந்து நீங்கள் 2 பேரும் உங்கள் மேலே வச்சிருக்கிற ட்ரஸ்ட் தான். நானும் அப்படிதான். உங்களுக்குள்ள இருக்கிற நாட்டினஸ் அண்டு குறும்பு சண்டை எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கூலர்ஸ் போடுற மொமெண்ட்ஸ் ஆஃப் ஃபன்னி செம எக்ஸ்பிரஷன் ஐ லைக் இட் அ லாட். ப்ளீஸ் கீப் இட் அப் அண்ட் மேக் அஸ் லாஃப் மோர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கல்பனா அவர்கள் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஓகே. அண்ட் சரவணன் அவர்கள் உங்கள் ரிவ்யூ தான் ஒரே ஆறுதல், சில போட்டியாளர்கள் கொடுக்குற மன உளைச்சலுக்கு. பிரபு ராஜேந்திரன் வந்து உங்கள் 2 பேரோட சில சண்டைகள் இருவரின் சிரிப்பும் கவலைகள் மறக்க வைக்கிறது. மேம் உங்கள் சிரிப்பில் எங்கள் அம்மா குரலை உணர்ந்தேன், நன்றிங்க மேம். இன்றைக்கு எங்கள் அம்மாவுடைய நினைவு நாள்னு போட்டுருந்தாங்க. தீபலட்சுமி, அவங்களுடைய பெயர் வந்து தீபலட்சுமி. உங்கள் அம்மாவுடைய ஆசைகள் எப்பயும் இருக்கும், எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கையும் உங்கள் அம்மாவும் துணை நிற்பாங்க. தேங்க்யூ. ஓகே. சாவரியா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது பனிஷ்மெண்ட் வந்து பாருக்கும் கம்முவுக்கும் கொடுத்ததே ஒரு கண் துடைப்பு போல இருக்கு. ஏன்னா வந்து விஜேஎஸ் வந்து வீக்கெண்ட் ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து கேள்வி கேட்பாருங்கிறதுக்காக ஐம் வெயிட்டிங் ஃபார் த ப்ளோ அப் பிட்வீன் திவ்யா வெர்சஸ் சாண்ட்ரா அண்ட் கனி வெர்சஸ் சாண்ட்ரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுதான் நடக்கும். நீங்கள் ஏமா அவங்களுக்கு வந்து இது பண்ணல அது பண்ணலன்னு ஏதாவது சொல்லுவார். இது நடக்கிறது தான். அடுத்தது சந்திரா பது, அண்ணி என் பெயர் படித்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, நன்றி அண்ணா. நேற்று என்னை திட்டு விட்டுருந்தாங்களே அவங்க தான். சந்திரா சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேங்க, அதுமாதிரி நான் திட்டுறேன்லாம் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. அப்புறம் விஷயம் அவர்கள் வந்து அனைவர் வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும் சொல்கிறாங்க. அந்த கமெண்ட் எப்பயுமே வந்துடும், எப்பயுமே போடுவோம்ல. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ. ஜெகன் அவர்கள் வந்து ஜெகன் சொல்லியிருந்தார், ஜாக்கி தலை நேற்று நீங்கள் பாடின 12B படத்தோட சாங் ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் ஆல்பம் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி 2000 வந்த ஏதாவது பாட்டு பாடினா எனக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். நாட்டியம் மறந்து போச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. அண்ட் ராகுல் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ரொம்ப ஃபன் அன்லிமிட்டடாக இருந்தது அப்படிங்கிறதையும், பிரபு அவர்கள் வந்து நீ போகும் பாதையில் மனசு போகுது மானே பாட்டு பாடுங்க. நீ போகும் பாதையில் மனசு போகுது மானே, அதான் பாட்டு. அது ரொம்ப கேட்டதில்லைங்க பிரபு, அதுதான் மேட்ரு. பட் ஆனால் இந்த பாட்டு கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, சரணம் இதெல்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ எனிவே பழைய பாட்டு அந்த 2000 பாட்டுலாம் கொஞ்சம் யோசிச்சு பாடுறேன். ஷோர் 12B அந்த மாதிரி மின்னலே அது மாதிரிலாம் பாடுவோம் நிச்சயமாக. வேறு ஏதாவது கமெண்ட்டுகள்? வேற ஒரு கமெண்ட் சரி, அவ்வளோதான். கூடுமானவராக முடிச்சாச்சு. வேறு ஏதாவது இருக்குங்களா சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் ஏதாவது நடந்தது? வேறு நிகழ்ச்சியில் வேறு என்ன நடந்ததுன்னா, அதான் இந்த அரோராவுடைய விஷயங்கள் முடிஞ்சது இல்லையா. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கிறது துடைக்கிறத பற்றி வந்து பேசுவாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதன் பிறகு வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம், அந்த இது தமிழ்நாடு டூரிசமாக பெயிண்ட் ஏஷியன் பெயிண்ட்டுக்கான ஒரு இது போட்டி நடக்கும், போட்டி ஒன்று நடந்தது, அவ்வளோதான். அதன் பிறகு வந்து இந்த வழக்கு கொடுக்குறப்ப அவங்க வந்து வழக்கு கொடுக்குறப்ப கேட்பாங்க ஜாக்கி, அப்பவுமே விட மாட்டாங்க. இங்கேவா என்னவா என்ன வழக்கு என்ன அப்படின்னு பொறுமையா இவர் வாயஸ்ட்டு பேசுவார் அங்கேயுமே. நான் என்ன சொல்றேன், இதை நீங்க சரி விடுங்க, சரிங்க பாப்போங்க, இந்த வாரம் பாப்போம் என்னன்னு பாப்போமேங்க. அதேதான் பாப்போம், முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம். எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு. அதேதான், வேற ஒன்றும் பெருசா நடக்கல. இதுல என்ன காமெடினா 3வது வீக்ல இருந்தா இவரை பார்க்கவே ஆரம்பிச்சாங்களாம். ஆனா 3வது வீக்லயே அரோரா மேல வந்து எக்ஸசைஸ் பண்ணி அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு எல்லாத்தோட சொன்னாங்க, ஒரு தோழி வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆள் வந்து கிடைச்சிட்டாருன்னா அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி வந்து இப்படி பாடி ஆடிலாம் லவ் பண்ணுவாங்கல்ல சினிமா, அந்த மாதிரி இவங்க அரோரா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரில பண்ணணும் அப்படின்னாங்க. இவங்க வந்து டெஃபினிஷன் கொடுத்தாங்க பால, ஒரு தோழிக்கு என்னெல்லாம் பண்ணணும் போகணும் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் இவங்க கொடுத்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, தோழின்னா நல்லதுதானே சொல்லணும். இல்ல, அதை விட இன்னொரு காமெடி, இவங்க தான் திரும்ப திரும்ப பேசுன்னு எதுக்கு சொன்னீங்க, அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல. உங்களுக்கு அது மூலமா அந்த பொண்ணை வந்து இழுத்துனே வரணும், அந்த பொண்ணை வந்து கஷ்டப்பட வைக்கணும். பாத்துருக்கீங்களா, இவருக்கு தெரியாது அவங்க லவ் பண்றாங்கன்னு தெரியாது. யாரு குச் குச் ஓத்தாகல ஷாருக் கானுக்கு குச் குச் ஓத்தாகை கஜோல் வந்து லவ் பண்றாங்கன்னே தெரியாது. ஓ
ஓகே. இந்த 2 கை பிடிக்கிற படமா? ஆமா. இங்கேயும் ஒன்று அங்கேயும் ஒன்று. அதில் தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, கும்மாங்குத்து. நல்லா இருக்கு மேடம். ஓகே. ஸோ அவருக்கு வந்து தெரியாது. ஆனாலுமே அவங்க வந்து அப்படியே இந்த மழையில் வந்து டம்முன்னு அப்படியே. சரி, எனக்கு அதுதான் சார் புரியல. அவ்வளோ நாள் அந்த பொண்ணு கூடவே தான் சுத்தின்னு இருக்கும். அவ்வளோ நாள் வரைக்கும் இவருக்கு கண்ணே தெரியாது. மழையில் நனைஞ்சது மழையில இப்படி புடவை பறந்த உடனே அப்பதானங்க மேடம், அதுதானங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நிகழ்ச்சியில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதேதான், மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல நம்ம உங்களை சந்திக்கிறோம். சரிங்களா? வேற ஏதாவது இருக்கா? சரி, இல்ல அந்த மாதிரி வந்து அவருக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற எதுக்கு இதை சொல்ல வந்தேனே இப்ப மறந்துட்டேன் ஜாக்கி. உண்மை. அந்த மாதிரி दीको की तकली दियो की पगली दीदोनी ताने माई है. அந்த பாட்டு தானே? அந்த பாட்டு தான். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி ஏதோ இந்த பொண்ணுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, மனசு வருத்தப்படலன்னா பரவாயில்ல, இவங்களை வேணும்னே அவருக்கிட்ட இவங்களுக்கு அவங்களை பிடிக்கவே பிடிக்காது. இவங்க வந்து வந்து பார்த்து பார்த்து வேதனைப்படணும். அதுக்காகவே பேசு பேசு. அது அரோராக்கு மட்டும் இல்ல, விக்கிற அவன் எதுக்கு தானே பண்ணணும், கிட்ட ஓடும் அப்படின்னு பேபி பேபின்னா எனக்கே அப்படியே நான் மட்டும் விஜய் சார் தானே, பேபி ஆர் யூ ஓகே பேபி, மைக்கெல்லாம் பற்றி நல்லா பேசினியா பேபி அப்படின்னு கேட்பேன். பாப்பா என்ன கேட்குறாரு. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். அதானாங்க, வேறு எதுவும் இல்லைல்ல, குடும்பம் நேரம் எல்லாத்தையும் பேசிட்டோம். உங்கள் கருத்துக்களை பெருவங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து இந்த வாரம் ஃபுல்லும் எல்லாம் டைம் ஏறி ஏறி எல்லாம் மாறி மாறி போயிட்டுருக்குது. இன்றைக்கி யாழினியுடைய ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி, அதனால் அதில் இருந்துட்டு வந்ததுனால இது ரொம்ப லேட்டு. இது மாதிரி தான் டோட்டலாக அப்படி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கங்க நம்புகிறேன். அதனால தான் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்துன்னா ரசிங்க, இல்லையா காலைல பார்த்துக்காங்க. அது நம்மளால் அதை ஜட்ஜே பண்ண முடியல. இப்போ வெள்ளிக்கிழமை நாளைக்கு படம் இருக்குது, என்னென்னவோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ரைட், ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் கமெண்ட் ஷேர் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுக்கு நன்றி. லவ் கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி. ஸ்பெஷல் மென்ஷனாக வந்து இவங்க அவங்க பேர் என்ன, மீனாட்சி, அவங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பெருங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.